வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு சூடான சாதத்துக்கு கொஞ்சம் அவரைக்காய் தொக்கு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பொரியல் கூட்டுலாம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 200 கிராம் அவரைக்காவை நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசால் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருந்தேன். மிளகா வத்தல், ஒரு 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, ஒரு 30-20 சின்ன வெங்காயம், கூட 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து காட்டிலும் கருப்பு உளுந்து கொஞ்சம் எதில் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. முட்டு வலி, கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. கூட இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன். கூட இதுக்கு அவரைக்காக்கும் கொஞ்சம் எண்ணெய், திரும்பி சோம்பு, கடுகு, உளுந்து போட்டுட்டு நம்ம அந்த பொடி இருந்ததை நான் அந்த எண்ணெயிலே போட்டுட்டு அவரைக்காவையும் போட்டு ஒரு கை தண்ணி தெளிச்சிருந்தேன். அந்த இதிலே காய் வெந்துடும். நம்மளுக்கு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே பரட்டி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கும். சாதத்தோட ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கூட முட்டை ஆம்லேட் போட்டு குழந்தைங்க தயிர் சாதத்துக்கு தயிரும் மோரும் குடிச்சுக்கிட்டாங்க. தயிரும் கூட கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வச்சுக்கிட்டாங்க. இந்த தொக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பூண்டு எல்லாமே அதில் சேர்ந்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணமும் மிக்கது தான், நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். கூட பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் கொய்யாக்காய் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காய்கறி எந்த வகையிலையாவது குழந்தைங்களுக்கு டெய்லி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அவரைக்காவும் உடையும் இல்லை, ஒன்றோட ஒன்று நல்ல உதிரியாக வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.